அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 ஆசிரியர்களுக்கான கோட் நம்பர் 72 த தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 2 தான் நம்ம பார்க்க இருக்கணும். வித்தவுட் புக்ஸு கோட் நம்பர் 72. இதில் மொத்தம் நமக்கு 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் இருக்கும். இதுவும் சிபிடி எக்ஸாம் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தான் நம்மளுக்கு கொஷின் ஒரு மிக எளிமையான முறையில் நம்ம எல்லாருமே தேர்ச்சி பெற்றுடலாம். இது வரைக்கும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா வரக்கூடிய மே 2025 தேர்வை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் தேர்ச்சி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். முதல் வினா, தொடக்க கல்வி இயக்ககம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1986. இரண்டாவது வினா, பள்ளி பேருந்தின் நிறம் என்ன? விடை மஞ்சள். மூன்றாவது வினா, பள்ளியில் ஒரு அலகு கழிப்பறை என்பது எத்தனை மாணவர்களுக்கானது? விடை 40. நான்காவது வினா, மாணவர்களுக்கான இலவச தொலைபேசி சேவை எண்? விடை 14417 14417. ஐந்தாவது வினா, போக்சோ சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 2012. ஆறாவது வினா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் பள்ளியில் எந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது? விடை கல்வி வளர்ச்சி நாள். ஏழாவது வினா, பெற்றோர் ஆசிரியர் கழகம் உறுப்பினர்களில் பெண் உறுப்பினர்களின் சதவிகிதம்? விடை 50%. எட்டாவது வினா, RTE 2009 படி தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி அளிக்க இடஒதுக்கீடு சதவிகிதம்? விடை 25%. ஒன்பதாவது வினா, பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை? விடை 20. பத்தாவது வினா, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களில் பெற்றோர்களின் எண்ணிக்கை? விடை 15. இந்த SMC மூலமா நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம ஒரு விரிவாக பார்த்துட்டோன்னா நம்ம அதிலேருந்து வினாக்கள் கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க. அதனால் நம்ம டீப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். 11வது வினா, குழந்தைகள் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக தகவல் வந்தால் தெரிவிக்க வேண்டிய உதவி எண்? விடை 1098. 12வது வினா, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கற்றல் இழப்பினை ஈடு செய்ய அரசால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்ன? விடை இல்லம் தேடி கல்வி. கேள்வி எண் 13, முப்பருவ முறையிலான பாடநூல்கள் வழங்கப்படும் வகுப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை முதல் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு வரை தான். கேள்வி எண் 14, கல்வி ஆண்டிற்கு மாணவர்களுக்கு எத்தனை விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன? விடை 4 செட். கேள்வி எண் 15, விலையில்லா கிரையான்கள் வழங்கப்படும் வகுப்புகள்? விடை 1 முதல் 2 வகுப்புகள் வரை. வினா எண் 16, விலையில்லா வண்ண பென்சில்கள் வழங்கப்படும் வகுப்புகள்? விடை 3 முதல் 5 வரைக்கும். 1 to 2nd ஸ்டாண்டர்டு கிரையான்ஸ் கொடுப்பாங்க, விலையில்லா கிரையான்கள். அதே போல் வண்ண பென்சில்கள் 3 to 5 ஸ்டாண்டர்டுக்கு. வினா எண் 17, SC/ST MBC பிரிவை சார்ந்த 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வழங்கப்படும் பெண் கல்வி ஊக்கத்தொகை ரூபாயில் கேட்டிருக்காங்க. 500. வினா எண் 18, வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆண்டாய்வு மேற்கொள்ளும் அலுவலர்? விடை மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி. வினா எண் 19, மாவட்ட கல்வி அலுவலரின் அதாவது தொடக்க கல்வியில் நேர்முக உதவியாளரின் மந்தன குறிப்பு எழுதும் அலுவலர்? விடை மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி. வினா எண் 20, சுயநிதி நர்சரி மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கான அங்கீகார புதுப்பித்தல் வழங்கும் அலுவலர் யார்? விடை வட்டார கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள்.
வினா எண் 21. அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களின் ஓய்வு பெறும் வயது. விடை 60. வினா எண் 22. அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் ஆண்டாய்வு மேற்கொள்ளும் அலுவலர் யார்? விடை வட்டார கல்வி அலுவலர். வினா எண் 23. ஊராட்சி ஒன்றிய தொடக்க கல்வி தலைமையாசிரியரின் பணிப்பதிவேட்டை பராமரிப்பவர். விடை வட்டார கல்வி அலுவலர். வினா எண் 24. ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு பொது வருங்கால வைப்பு நிதி பகுதி இறுதி முன்பணம் அனுமதிக்கும் அலுவலர் யார்? விடை வட்டார கல்வி அலுவலர். வினா எண் 25. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் பெற விண்ணப்பிக்கப்பட்ட மனுதாரருக்கு எத்தனை நாட்களுக்குள் பதில் அளிக்கப்பட வேண்டும்? விடை 30. வினா எண் 26. குழந்தைகளின் வாசிப்பு திறனை மேம்படுத்த பயன்படும் செயலி. விடை கூகுள் ரீட் அலாங். வினா எண் 27. எண்ணும் எழுத்தும் திட்டம் 2002-2003 கல்வியாண்டில் அமல்படுத்தப்பட்ட வகுப்புகள். விடை 1 முதல் 3 வகுப்புகள் வரைக்கும் தான் ஆரம்பத்தில் அமல்படுத்தினாங்க. வினா எண் 28. 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வியாண்டு. விடை 2023-2024. வினா எண் 29. வானவில் மன்றம் கீழ்கண்ட எந்த பாடங்களில் கற்றலை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? விடை கணிதம், அறிவியல். வினா எண் 30. தொடக்கப்பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவித்து அவர்களின் திறன்களை வெளிப்படுத்த தமிழக அரசால் வெளியிடப்படும் இதழ். விடை ஊஞ்சல். வினா எண் 31. 101 முதல் 250 வரை மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிக்கு வழங்கப்படும் பள்ளி மானியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை 50,000. வினா எண் 32. தனிநபர் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்கள் மூலம் பங்களிப்பு பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். விடை நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி. வினா எண் 33. விலையில்லா கால் ஏந்திகள் மற்றும் காலுறைகள் வழங்கப்படும் வகுப்புகள். விடை 6 முதல் 10. வினா எண் 34. 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வின் பெயர் என்ன? NMMS, அடுத்த ட்ரஸ்ட், அடுத்த NTSC, அப்புறம் TNCM TSC, அப்புறம் TTSC இதெல்லாம் இருக்குது. வினா எண் 35. கல்விசார் குறியீடுகளையும் கல்வியின் தரத்தையும் உயர்த்த கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டம் சமக்கர சிக்ஷா, அதாவது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். வினா எண் 36. புதிய தனியார் பள்ளி தொடங்க அனுமதி அளிக்கும் அலுவலர் யார்? விடை தனியார் பள்ளிகள் இயக்குனர். வினா எண் 37. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருவாய் ஈட்டும் தாய் அல்லது தந்தையை விபத்தில் இழந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை. விடை 75,000. வினா எண் 38. தனியார் பள்ளிகளுக்கான கட்டண நிர்ணய குழு நிர்ணயம் செய்யும் கட்டணம் ஆணை செல்லுபடியாகும் காலம். விடை 3 ஆண்டுகள். வினா எண் 39. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ள அரசு ஊழியருக்கு அனுமதிக்கப்படும் சிறப்பு தற்செயல் விடுப்பு நாட்களின் எண்ணிக்கை. விடை 10. வினா எண் 40. அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பயிலும் அரசின் பல்வேறு திட்டங்களை தொடக்க கல்வியிலும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மூலம் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர். விடை உதவி திட்ட அலுவலர் தொடக்க கல்வி, அது APOன்னு நம்ம சொல்லுவோம் எலிமெண்ட்ரியில். வினா எண் 41. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான கல்வி இணை செயல்பாடுகளில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஸ்போக்கன் இங்கிலீஷ். வினா எண் 42. வழக்கொழிந்த பதிவேடுகளில் ஒன்று. விடை கருவூல பதிவேடு. வினா எண் 43. பள்ளியில் நேரடியாக பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகளில் ஒன்று. நல்லா ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள்.
விடை வந்து ஜிபிஎஃப் டிபிஎஃப் பதிவேடு. வினா எண் 44. கல்வி மேலாண்மை தகவல் முறை வாயிலாக கணினியில் இணைய வழியே மட்டுமே பராமரிக்க வேண்டிய பதிவேடுகளில் ஒன்று. விடை தொடக்க நிலை கணக்கெடுப்பு பதிவேடு, எலிமெண்ட்ரி எனுமரேஷன் ரெஜிஸ்டர். வினா எண் 45. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கான ஊட்டுப்பதிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை இடைநிலை ஆசிரியர். வினா எண் 46. நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியருக்கான ஊட்டு பதவி அல்லாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. அல்லாதது தான் கேட்டிருக்காங்க. விடை இடைநிலை ஆசிரியர். 47. வட்டார கல்வி அலுவலர் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பியு இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு. விடை 70:30. வினா எண் 48. தொடக்க நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு முன்னுரிமை பட்டியல் தயாரிக்க எடுத்துக்கொள்ளப்படும் தேதி. விடை ஜனவரி 1. வினா எண் 49. ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்ய மாணவர் எண்ணிக்கை எந்த தேதியின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. விடை ஆகஸ்ட் 1. வினா எண் 50. ஒரு அரசு பணியாளர் சனி ஞாயிறு அரசு விடுமுறைகளுடன் தற்செயல் விடுப்பு தூய்க்கும் போது மொத்த விடுப்புகள் எத்தனை நாட்களுக்கு மிக கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். விடை 10. அனைவருக்கும் மிக்க நன்றி.